குண்டோதரனுடைய பசித்தீயானது மிக பொங்கி எழுந்து 9 வாயிலிலும் தீயினை கொளுத்தியது. தடாதகை பிராட்டியார் அதனை கண்டு வியப்புற்று தனது நாயகர் திருமுன்பு சென்று நின்றார். சிவபெருமான் அந்நிலைமையை கண்டு அறியாதவரைப் போல பிராட்டியாரை நோக்கி கேட்கிறார், அக்குண்டோதரன் உண்ட உணவு எஞ்சி இருக்குமாயின் இன்னும் பூதகணங்களை அனுப்பி உன் மனம் மகிழுமாறு உண்பிப்போம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட பிராட்டியார் சொல்கிறா, ஐயனே, இன்னும் குண்டோதரனுடைய பசி அடங்கவில்லை. வேறு பூத கணவீரரை விடுத்து அருளுவீராயின் அவர் சென்று உலகம் முழுவதையும் எடுத்து உண்டு விடுவார். அதனால் உமக்கு காலருத்ரர் அப்படிங்கிற திருநாமம் உறுதியாகும். குண்டோதரன் தன் செயலை தானே இங்கு வந்து விண்ணப்பம் செய்ய நீர் அறிந்து கொள்வீர் அப்படின்னு பணிவோடு சொன்னால், அப்போது மலைக்குகை போன்ற வாயினை உடைய குண்டோதரன் பசி தீச்சுட வந்து, சுந்தரபாண்டிய சுவாமி, எம்பிராட்டியார் சமைத்து அருளிய அன்னம் முதலியவை இமயமலை போல் கிடந்தது. அவற்றை எடுத்து உண்ணவும் என் சுடு பசி தனியவே இல்லை சுவாமி. முற்பிறப்பில் ஐயமிட்டு உண்ணாதவர் வயிறு இப்பிறப்பில் வறுமையினால் எரிவது போல என் வயிறு எரிகின்றதே. முன்னாளில் முப்புறத்தில் இட்ட தீ கடும் பசி வடிவமாய் வந்து என் வயிற்றின் கண் பொடி புகுந்ததோ என்று கூறி கையை ஒன்றோடொன்று கூப்பி சுவாமி இடத்துல பிரார்த்தனை செய்கிறான். பெரு மூச்சு விட்டான். ஆவி சோர்ந்து அயர்ந்து நின்றானாம். வேதநாயகனாகிய சோமசுந்தர கடவுள் பின்பு தடாதகை பிராட்டியாரை நோக்கி திருவாய்க்குள்ளேயே முறுவலித்து, பசியால் வருந்துகின்ற குண்டோதரனின் பொருட்டு தமது சக்தியாகிய அம்பாளுடைய மற்றொரு வடிவான அன்னபூரணியை நினைத்தருளினார். உடனே 4 திசைகளிலும் சூழ்ந்த தயிர் கடலானது நிலத்தின் நடுவே கிழித்து ஊற்றெடுத்து 4 குழிகளாய் தோன்றி எழுந்தாற்போல சுவை மிகுந்த தயிர் கலந்த அன்னம் 4 குழிகளிலும் உயர்ந்து பொங்கி எழுந்தது. அப்போது மலையத்வஜ பாண்டியனின் மருகனாகிய சுந்தரபாண்டியர் தம் குடையினை தாங்கி வரும் குண்டோதரனை பார்த்து, உன் பசி நீங்குமாறு உண்பாய் அப்படின்னு கட்டளையிட்டு அருளினார். குண்டோதரன் அத்தயிர் சோற்று குழியிலே கடலை கலக்கும் மத்தை போல தன் கையை செருகி வாரி வாரி வாயில் வைத்து உண்ண, சோமசுந்தர கடவுளின் திருவடிகளில் அன்பு கொண்டு வீட்டினை உணர்ந்த பெரியோரது சஞ்சித வினையின் தொடர்ச்சி நீங்குதலைப் போல அந்த பசி நோய் நீங்கியது. பசி தனிய வாரி வாரி உண்ட குண்டோதரன் உடலெல்லாம் வயிறாக பருத்து பூமி கிழியுமாறு மலை போல விழுந்து மூச்சுவிட முடியாமல் புரண்டானாம். இந்த அன்னக்குழி தோன்றிய இடத்தை அன்னக்குழி மண்டபம் என்பார்கள். இது மதுரை மேலை சித்திர வீதியிலே இருக்கிறது. இங்கு பல தெய்வ வடிவங்கள் உள்ளன. இவ்விடத்திலே இருந்த குண்டோதரனுடைய வடிவம் தற்போது திருக்கல்யாண மண்டபத்திலே வைக்கப்பெற்றுள்ளது. இன்றைக்கும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவத்தன்று அந்த இடத்திலே அவர்களுக்கு பெரிய அந்த அன்னப்படையலானது குண்டோதரனுக்கு வைத்து நிவேதனம் செய்து பூஜை செய்யப்படுவதை காணலாம்.